எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, முனிஷ் டெய்லர் சேனல்ல ஜன்னல் வச்ச ஜாக்கெட். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரிங்களா? இது வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். ஜன்னல் வச்ச ஜாக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்குற மாதிரி அந்த மாடல் தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு கைக்கு தேவையான லென்த் அளவுக்கு நான் பேப்பர் கட்டிங்கில் வந்து எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு 2 இன்ச்சு அகலத்தை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அகலம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அகலம் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் பீட் துணியோ இல்லை நீங்கள் எந்த துணியில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து முதல்ல வந்து அடித்து திருப்பிக்கங்க துணியை. அந்த லென்த்துக்கு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து அடித்து திருப்பிக்கங்க. நான் அதை கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுமாரி நீங்கள் அடித்து திருப்பிக்கங்க. நம்ம நாட்டு மாரி அடித்து திருப்பினாலும் சரி, நீங்கள் மடித்து வச்சுனாலும் சரி. அதுமாரி வந்து நம்ம எந்த அளவு தேவையோ 3 இன்ச்சு 3 இன்ச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் சைடு கிராஸ் வைக்கிறதுக்கு. மொத்தம் வந்து 2 கைக்கு தேவை இல்லையா, அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு நீட்டாக பாருங்கள் அடித்து திருப்பியிருக்கேன் பார்த்தீங்களா. நீங்கள் அதுமாரி வச்சுட்டு இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேப்பர் கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, பேப்பரில் 2 இன்ச்சுக்கு அகலம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் இன்ட்டு மாதிரி நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு கிராஸு அந்த பக்கம் ஒரு கிராஸு நீங்கள் 2 இன்ச்சு 2 இன்ச்சு மார்க் போட்டுட்டு கரெக்டான லென்த்து வந்து எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு தையல் அந்த பக்கம் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஜாயின் ஆரம்பிக்கிறோம்ல, அங்கேயே ஒன்று ஒன்று தைச்சிங்கன்னா தான் அந்த இன்ட்டு வந்து கரெக்டாக வரும். அடுத்த பக்கம் தைக்கும் போதும் கரெக்டாக அந்த இன்ட்டு எங்கே தைக்கிறோமோ அது கரெக்டாக மார்க் போட்டிருப்பீங்களே, அதுக்கு நேராக தைச்சிக்கோங்க. தைச்சோடனே இதேமாரி வந்துடும். இன்னொரு கைக்கும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த தூக்கிட்டு வரும், நம்ம லாஸ்ட்டில் மணி தான் வைக்க போகிறோம். கரெக்டாக நிற்கணுன்றதுக்கோசரம் நம்ம வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு சைடில் எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இது ஒன்றும் ப்ளைனாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் கஸ்டமர் கொடுத்த துணியிலே வந்து நான் உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த கலர் தான், ஒரே கலர் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் பேப்பரை பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம சென்டரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். லைனிங்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட் பீஸில் லைனிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது இதில் என்ன ஒரே ஒரு என்ன சொன்னால் மிஸ்டேக்னால், நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த நம்ம பேப்பர் கட்டிங் தைச்சோம் இல்லையா, அதுக்கு பிசுறு இல்லாமல் தைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணோம். அந்த ஜாயின் மட்டும் நான் பண்ணலை. ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டே தைச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பிட்டு கொடுத்து தைச்சிட்டேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடலை, சரிங்களா? அந்த வீடியோ மட்டும் நான் போடலை, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்கலை நான், சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைனிங் அடித்து திருப்பிக்கங்க. எனக்கு நம்ம பீஸ் கொடுக்கறதுக்கு துணி இல்லை. அவங்க வேறு பீஸ் நம்ம என்ன பார்டர் மாரிலாம் கொடுக்கலான்னு பார்த்தா துணி பத்தலை. மொத்தமே வந்து இதில் வந்து 1 மீட்ரு கூட இல்லை. அதனால் வந்து அதுலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுன்றப்போ கம்மியாக தான் இருக்குது. கீழெல்லாம் பட்டிலாம் கொடுத்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். மடிப்பு வரும் இல்லையா, அதுக்கெலாம் ஒரு 1 இன்ச்சில் கொடுத்தோம்னா அழகாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கெலாம் துணி பத்தலை. அவங்க துணி கொடுத்த அளவுலேயே நான் வந்து தைச்சிட்டேன். அதனால் வந்து சப்போஸ் நீங்கள் மாடல் என்ன வைக்கிறீங்கன்னா நீங்கள் அது மாதிரி கூட கீழே வந்து நம்ம சாரீ பிட்டோ இல்லை வேறு என்ன பிட்டோ கூட நம்ம மடிப்பு 1 இன்ச்சு கொடுத்தோம்னா அழகாக வரும். இது பாருங்கள், நான் அடித்து திருப்பிட்டேன்னா அதுமாதிரி அடித்து திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வந்து நம்ம சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டான அளவு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எந்த அளவு ஆகும். நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக எடுத்துக்கோங்க. கஸ்டமர் வந்து சென்ட்ரு அவங்க கை அளவு பார்த்து நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கணும், சரிங்களா? ஏன்னா அந்த கை சென்ட்ரு ஷோல்டர் அளவு இருக்குல்ல, அது எந்த அளவு நம்மளுக்கு வச்சா கரெக்டாக வருமோ அந்த அளவு பார்த்து வைக்க. சில பேர் அகலமாக போடுவாங்க, சில பேர் கம்மியாக போடுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லென்த்து மார்க் போட்டுக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஜன்னலோட அளவு சொல்கிறேன் நான். அவ்வளோதான், தைச்சோடனே அழகாக வந்துடுச்சு. நான் ஃபுல் ஃபினிஷிங்காக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து சென்டர்லேயே வந்து அந்த மணி வச்சுட்டேன். மணி வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதனால் மணி வச்சு தான் ஆகணும், சரிங்களா? அதனால் தைச்சிட்டு ஒரு இதுக்கும் மணி தைச்சிருங்க. மணி வச்சு தான் அழகாக இருக்குது. மணி வைக்காமல் இருந்தோன்னா நம்ம லாக் மட்டும் போட்டாலும் அழகாக இல்லை. அதனால் ஒவ்வொரு இன்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு மணி வச்சா தான் அழகாக இருக்குது, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஜன்னல் தைக்கிறதுக்கு எப்படின்னு தெரியாது. பிகினர்ஸ்க்கு பார்த்து கற்றுக்கங்க, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ப்ளவுஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ஃபினிஷிங் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபினிஷிங் நல்லா வந்துடுச்சு. இது பாருங்கள், போட்டால் வந்து இப்படி தான் வரும். கஸ்டமருக்கு நான் டெலிவரி கொடுக்கல, நாளைக்கு டெலிவரி கொடுத்துடணும். இது ப்ளவுஸு இப்படி தான் இருக்கும் தைச்சோன்னே. இன்னும் ப்ளைனாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் போல். நம்ம சென்டர் கலர் வேறு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து ஒரே கலர் கேட்டிருந்தாங்க, அதனால வந்து நம்ம அதே கலர் தைச்சிட்டோம். நல்லா வந்திருக்கு ப்ளவுஸு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.